பட்டு பிள்ளைய பார்த்துக்க. வெயிலில் படுத்து கிடக்கட்டும். காலை வெயிலில் 9 மணிக்கெல்லாம் பிள்ளைய வெயிலில் படுக்க வைக்கணும். அந்த சூரியன் வந்து ஒளிவு பிள்ளை மேலே படணும். அதுதான் நல்லது. படுத்து கிடக்கட்டும். கொஞ்சம் லேட்டாக தூக்கு. பிள்ளைய தூக்கி வச்சுக்கோ. எவ்வளோ நேரமா வெயிலில் படுத்து கிடக்குன்னு? 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் படுத்து கிடக்கட்டாமே. இப்போ என்ன ஆச்சு? அப்படி ஒன்றும் அங்கே வெயில் அடிக்கலையே, லேசாக தானே அடிக்குது. படுத்து கிடக்கட்டும். காலை வெயிலில் தான் பிள்ளைய படுக்க போடணும். பிள்ளை படுத்து கிடக்குன்னு அந்த சூரியன் வெளிச்சம் ஒளிவு வந்து பிள்ளை மேலே படணும். அது நல்லது உடம்புக்கு. படுத்து கிடக்கட்டும். அப்புறமேல தூக்கிக்கலாம். இல்லை அழுவுனா தூக்கி பால் கொடு. சரிம்மா. நானே காய்கறி கவிதா 3 பேரும் மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்கிட்டு வரோம். வீட்டில் ஒரு காய்கறி வர இல்லை, ஃப்ரிட்ஜில் எல்லாம் சும்மா கிடக்கு. போய் வாங்கிட்டு வரோம். பாட்டி, மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்கிறதுக்கு 3 பேரா? ஏன் நான் ஒண்டியம்மா போவேன்? ஒத்த வளர்ச்சி தானே போனேன். அதுக்கு இவ்வளோ என்ன செய்ய போகிறாள்? வந்து மணி 9 தானே ஆகுது. காலையில் இப்போ தானே காலை சாப்பாடு சாப்பிட்டுருக்கீங்க. மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்றது அவ்வளோ அட்டமே. வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிறது வந்து பார்த்துட்டு போகிறாள் மார்க்கெட்டை வந்து. தெரியுமா, அம்மா அண்ணி இதெல்லாம் மார்க்கெட்டை பார்த்ததே இல்லையா? சும்மா கிளாஸ் கல்விலாம் கேட்காம வாயை பற்றிட்டு உட்காந்துடுங்க. பட்டு இருக்கிற 2 பிள்ளையை வச்சுக்கிட்டு அவளுக்கு துணைக்கி இருங்க. நாங்கள் வர மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்கிட்டு வர வரைக்கும் நீனா வைத்தியம் உலைய அடுப்பில் வைங்க. அரிசியை களைஞ்சி போட்டு சோத்தை வடித்து வைங்க. நாங்கள் வந்து குழம்பு வைக்கிறோம். என்னது உலை வச்சு சோறாக்கணுமா? எங்களுக்கெல்லாம் சமைக்க தெரியாதுமா. எனக்கு சோறுலாம் வடிக்க தெரியாது. பாட்டி, எனக்கு தெரியாது. கையெல்லாம் நான் கஞ்சியை ஊற்றிக்குவேன். என்ன ஆளை வடைக்கிறீங்களா 2 பேரும்? எப்போ தான் இதெல்லாம் கற்றுக்கிறது? 2 பேரும் நான் வரா கட்டியும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரா கட்டியும் 2 பேரும் அடுப்பில் அரிசி அள்ளி போட்டு பொங்க வச்சு வடித்து வைக்கிறீங்க. சோறா வடித்து வைக்கிறீங்க. நான் வந்து பார்ப்பேன். வடித்து வைக்கல அப்புறம் இருக்க உங்கள் 2 பேருக்கும். அத்தை, நல்ல வேலை சொல்லியிருக்கீங்க 2 பேருக்கும். செய்யட்டும். ஆமாக்கா, ஒரு வேலை பார்க்க மாட்டாள் வந்தாலும் கிடக்குது. இந்த தூக்கி போட மாட்டாளுவா. பட்டுக்கு குழந்தை பிறந்ததும் போதும் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே அதுக்கிட்டே உட்காந்துருக்காளுவா. நீ சொன்னது வரைக்கும் சரிதான். சாப்பாடு அரிசி அள்ளி போட்டு சோத்தை வடித்து வைக்கட்டும். ஐயா, என்ன எல்லாம் இப்படி சொல்கிறீங்க? அரிசி அள்ளி போட்டு சோத்தை வடிச்சுட்டா எப்படி வடிக்க முடியும்? தண்ணி கொதிக்க வச்சு உலை வச்சு அரிசி அள்ளி போட்டு தானே சோறு வடிக்கணும். ஆமாம், அப்படி தான் வடிக்கணும். வடிக்க 2 பேரா? அத்தை, சோத்தை குழச்சி கிழிச்சு விட போகிறாளுவா. கஞ்சி ஆக்கிட போகிறாளுவா. கஞ்சி ஆக்குவாளுவா? ஆக்குனாலே இருக்கு. பதமாக பார்த்து சாப்பாடு ஆக்கணும். பதமாக பார்த்து வடிக்கணும்டா எப்படி? எங்களுக்கு தெரியாத. உங்களுக்கு என்னடா தெரியும்? ஆளை மூஞ்ச பாருங்க 2 பேரும். இப்படியே ஆளையண்டா தெரியும். சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கும் போது சோறை கரண்டியில் அழுட்டு வந்து பட்டுட்ட காட்டுங்க. பட்டு பார்த்து சொல்லுவா பதம். சோறு வெந்துருச்சு வேவுலண்டு. அவள் சொன்னோன்னா சோறு யாராச்சும் நீனாச்சும் ஒருத்தவங்க சோறு வடிங்க. 2 பேரும் சேர்த்து வடிக்கிறேன். காலில் கையில் கஞ்சியை ஊற்றிக்கிட்டுறாதீங்க. பார்த்து பருவச்சு வடித்து வைக்கணும். நீங்கள் வீட்டில் இருங்களே. நீங்கள் 3 பேரும் நானும் போய் மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்கிட்டு வரோம். பாருடி கவிதா, பொண்ணு பேசத்த பாரு. இவ்வளோ நேரம் வாய்ப்பத்திட்டு உட்காந்துருந்தா நம்ம போராண்டதுக்கு இப்போ சோத்த வடின்னு சொல்லவான். நம்ம வடிச்சிட்டு உட்காந்துருக்கணுமா? இவ்வளோ போய் மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்கிட்டு வருவான். காய்கறி வாங்க தெரியுமா உங்களுக்கு? அவன் சொன்ன மாதிரி வாங்கிட்டு வரீங்க. விலைலாம் குறைச்சி கேட்க தெரியுமா? விலை சொன்ன மாதிரி தான் வாங்கிட்டு வருவோம். எப்படி குறைச்சி கேட்டால் கொடுக்காங்களா? கொடுக்காங்கல்ல. பேச்சு வேலை பாரு. அதுக்கு தான் நாங்கள் பிறங்குறோம். பெரிய மனுஷர் போய் தான் வாங்கணும். குறைச்சி கேட்டால் குறைச்சி கொடுப்பானுவா. நீங்களாம் குறைச்சி கேட்டால் குறைச்சி கொடுக்காதுவா. ஏமாத்திடுறாங்க. நாங்கள் போய் வாங்கிட்டு வரோம். நீங்கள் சோத்தை வடிச்சு வைங்க. ஏமா அவ்வளோக்கு இந்த 2 வேலையை விட்டுட்டேன். சோத்தை வடிச்சு வைங்கன்னு உலைய வச்சு 2 பேரும் என்ன செய்ய போகிறா தெரியல. பட்டு சும்மா இருக்கு நீ. அவளை எப்போ தான் வேலை கற்றுக்கிறது? வடிச்சு வைப்பாளுவா. நீ பதம் மட்டும் பார்த்து சொல்லு. சாப்பாடு வெந்திருக்கா வேவுலாண்டு. வெந்திருக்கா வேவுலேண்டு பதம் மட்டும் சொல்லு. அவளை 2 பேரும் செய்வாளுவா. இந்த மனுஷன் ஏன் பட்ட பகலில் வெயில் இறக்கிறது? 9 மணிக்கு ஏன் அப்படி பட்டு தூங்குறாரு? ராவிக்கலாம் தான் பேய் வருது பிசாசு வருதுன்னு கத்துறது. தூங்காமல் கடந்துட்டு இப்போ பொழுது விடிஞ்சானா தூங்குறாரு பாரு மனுஷன். சாப்பிட்டு நல்லா. ஏமா அப்பா அசதியாக இருக்கு பேருக்குமா. தூங்கிட்டு மாட்டோமாம்மா விடமா. அவர் என்ன செய்ய போகிறாரோ படுத்து தூங்கிட்டோமே. ஏன் அப்படி படுத்து தூங்குறாரு பகலில்? பகலில் தூங்குவாங்களா? அத்தை, மாமா இருந்துச்சு என்ன செய்ய போகுது? மார்க்கெட்டில் வந்து காய்கறி வாங்க போதா? தூங்கிட்டு போட்டான் அத்தை. ஏன்க்கா மாமா படுத்து தூங்குனா தூங்கிட்டோமாக்கா? நீ வாக்கா. ஏன் பாட்டி? என்னடி?
அப்பா போய் வாங்கிட்டு சொன்னா மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வராதா காய்கறிலா? நீங்கள் தான் போகணுமா? இந்த சோத்தை வடிகடி அரிசியை போட்டுன்றதுக்கு என்னன்னா பேசுகிறாளுவா பாரு. இவ்வளோ போய் வாங்கிட்டு வருவாங்களா மார்க்கெட்டுக்கு? அப்பா போய் வாங்கிட்டு சொல்லுங்கிறாளுவா. ஏன் நீங்கள் அதை செஞ்சால் தான் என்ன? நீங்கள் சோத்தை வடிச்சு தான் வைக்கணும் இன்னைக்கு. அதுக்காக தான் நாங்கள் 3 பேரும் மார்க்கெட்டுக்கு போகிறோம். அப்பாக்கெல்லாம் வாங்க தெரியாது காய்கறிலாம். அவனும் சொன்ன மாதிரி சொன்ன வலையை கொடுத்து வாங்கிட்டு வருவான். நாங்கள் 3 பேரும் போயிட்டு வரோம். நடந்து போகிறோம், லேட்டாக தான் ஆகும். நீனு 2 பேரும் மாயாவும் நீனும் சாப்பாடு செஞ்சு வைக்கிறீங்க. அக்கா நீ சாப்பாடு ஆக்க சொன்னாடி என்னன்னா பேசிட்டு உட்காந்துருக்காளுவா பாரு. ஆமாத்தே, நம்ம 3 பேர் மேலே ரொம்ப ஹாட்டாக இருக்காளுவா. அதான் ஆட்டா இருக்கட்டும் கேட்டா இருக்கட்டும். 2 பேரும் வந்து நான் பாப்பா சோறு பதமாக வடித்து வச்சிருக்கணும். நாங்கள் போயிட்டு வரோம். என்ன திமிரடி உனக்கு, என்ன திமிரு? என்னையே அடிப்பியாடி, என்னையே அடிப்பியா? உனக்கு என்னடி திமுரு? உனக்கு என்ன திமுரு? என்னையும் அடிப்பியா? என்னையும் அடிப்பியா? நீ அடியை வாங்கிக்கடி, வாங்கிக்க. ஏன் அடியை வாங்கிக்கடி? ஏன் அடியை வாங்கிக்க? உன்னை பாருடி என்ன செய்யறேன்டி. என்னடி செய்ய போற? என்ன செய்ய போற? திமுரு வச்சுட்டு கிடக்குதா ஏன் பிள்ளை விட்ட சோத்தை திண்டுட்டு? உனக்கு என்ன திமிரடி, உனக்கு என்ன திமிரு? ஏன் பொண்ணு விட்ட சொத்தை நீ திண்டுட்டு உனக்கு என்ன திமுருடி? உனக்கு என்ன திமுரு? நீ அடியை வாங்கிக்கடி. என்னை தண்ணியில் அடி பிடிச்சி தள்ளி விடுற? தண்ணியில் பிடிச்சி தள்ளி விடுற? என்ன தண்ணியில் அடி பிடிச்சி தள்ளி விடுற? தண்ணியில் அடி பிடிச்சி தள்ளி விடுற? ஆமாண்டி, அப்படித்தான் தள்ளி விடுவேன், அப்படித்தான் தள்ளி விடுவேன். உன்னை நான் என்ன செய்யறேன்னு பாரு. உன்னை என்ன செய்யறேன்னு பாரு. என்னடி செய்ய போற, என்ன செய்ய போற? அடியே மரகதம், அடி லட்டு, லட்டு. எவ்வளவு திமுறடி உனக்கு, எவ்வளவு திமுரு? உனக்கு எவ்வளவு திமிரடி, திமிரடி. ஏன் மேலே அடி தண்ணி ஊத்துற? ஆமாடி, ஆமாடி. உன் மேல நான் தண்ணி ஊத்துவேன்டி, உன் மேல நான் தண்ணி ஊத்துவேன். ஊத்து ஊத்து. திமிரு கொண்டவன், திமிரு கொண்டவன். திமுரு கொண்டபடி, திமுரு கொண்டபடி. என் பிள்ளை வீட்டுல இல்லாம ஓடுடி. நான் எதுக்கு ஓடுங்க? நீ ஓடு. நான் ஓட மாட்டேன், நான் ஓட மாட்டேன். நானும் ஓட மாட்டேன், நானும் ஓட மாட்டேன். சரி பாத்துக்க பட்டு, நான் போயிட்டு வரேன். லட்டு போகாதடி, போகாது. என்ன போகாதையா? அம்மா, ஏன் அப்பா மார்க்கெட்டுக்கு போவானாங்கிறாரு? ஏன் ஏதோ தூங்கிக்கிட்டே பேசுறாரு அத்தை? மாமாக்கு என்னாச்சு பார்க்க? போகாதடி லட்டு, போகாத. சண்டை வளர்க்காதடி லட்டு, சண்டை வளர்க்காதடி. தண்ணி எல்லாம் பிடிச்சி நீ தள்ளி விடுறாடி அந்த பொம்பளை. தண்ணி எல்லாம் பிடிச்சி தள்ளி விடுறாடி பொம்பளை. நீ போகாதடி, அந்த பொம்பளை சண்டை வளர்க்காதடி, சண்டை வளர்க்காதடி. என்ன சண்டை வளர்க்காதையா? யார்கிட்ட சண்டை வளர்க்குறீங்குது பெரியப்பா? நீங்க யார்கிட்ட சண்டை வளர்க்குறீங்க பெரியம்மா? ஏதோ தூக்க கலக்கத்தில் அத்தை, மாமா ஏதோ தூங்கிக்கிட்டு வளருது அத்தை, என்னன்னு பாருங்க. தாத்தாவே போவானாங்கிறாரு மார்க்கெட்டுக்கு. போத பாட்டி. இவ ஒருத்தவா இதான் சாக்கெட்டு வச்சுட்டு பேசுறான். என்ன வந்துச்சு இந்த மனுஷனுக்கு? எதுக்கு இந்த மார்க்கெட்டுக்கு போனாங்கிறாரு, சண்டை வளர்க்குறேங்கிறாரு. யார்கிட்ட சண்டை வளர்க்குறேன்? லட்டு சண்டை வளர்க்காதடி, சண்டை வளர்க்காதடி. வானாடி, வந்துடுறு வந்துடுறு. எனக்கு பயமா இருக்குடி, வந்துடுறு. சண்டை வளர்க்காதடி. பட்டு பட்டு அம்மா பிடிச்சி இழுப்புல இழு. சண்டை வளர்க்குறாங்க பாரு, இழு. அந்த பொம்பளை வந்து அடிக்குது பாரு, அம்மா போட்டு அடிக்குது பாரு, அடிக்குது பாரு. என்ன மாமா இப்பெல்லாம் பேசுது? என்ன அம்மா, அப்பா எழுப்பி விடு. என்னன்னு தெரியல, தூக்க கலக்கத்தில் வளருது. என்னன்னு பாரு, எழுப்பி விடுமா. ஓய் மனுஷனே, மனுஷனே, என்ன உளற? எந்திரி, எந்திரி, கண்ணை திறந்து பாரு, கண்ணை திறந்து பாரு. லட்டு சண்டை வளர்க்காதடி, சண்டை வளர்க்காதடி, சண்டை வளர்க்காதடி. போகாதடி, போகாதடி, போகாதடி. ஓய் மனுஷனே, என்னாச்சு உனக்கு? யார்கிட்ட சண்டை வளர்க்குற? என்ன எங்கே போவானாங்கிற? மார்க்கெட்டு காய்கறி வாங்க போற? ஏன் போனாங்கிற? ஆ ஆ மாறிடு வரியா? லட்டு அவங்க அங்கே போயிட்டாங்களா? போயிட்டாங்களா அவங்க? யாரை கேட்குற? யார் போயிட்டாங்க? எல்லாரும் வீட்டில் தான் இருக்கும். இன்னும் யாரும் வெளியே போலியே. யார் போயிட்டாங்கிற? அதாண்டி நம்ம பட்டு மாமி அங்கே போயிட்டாங்களா, இருக்காங்களா? ஓய் மனுஷனே, இவ்வளோ நேரம் அந்த பொம்பளை தான் கேட்டியா? அந்த பொம்பளை போந்துச்சு. அந்த பொம்பளை போய் தான் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுதா? இப்போ என்ன வளர பைத்திய மாதிரி? ஒரு வாரம் ஆச்சா? இப்பதான் உன்ட்ட சண்டை போட்டுச்சு, உன்னை தண்ணியெல்லாம் தள்ளி விட்டுச்சு.
நீ எப்படி இங்க வந்த? என்னது அந்த பொம்பளையா? அந்த பொம்பளை இங்கே அங்கே இருக்கு. அது போய் எவ்வளோ எட்டு நாளாச்சு? ஒரு வாரம் அது. நான் எங்கே போய் தண்ணியில் பின்னாடி சண்டை போட்டேன்? என்ன வளர தூங்கிக்கிட்ட கிறுக்கு பிடிச்சி வச்ச மேசனே. அத்தை, மாமா அவங்களோட சண்டை போட்டிங்களா இன்னைக்கு? உங்களுக்கு சண்டை வந்துச்சுல, பட்டு மாமியாங்களுக்கும் உங்களுக்கும். அந்த சண்டையை எதை நினச்சிட்டு இருந்துச்சோ அது சண்டை போடுற மாதிரி கனவு கண்டிருக்கு பேருக்காத்தே. ஓய் மனுஷனே, கனவா கண்டேன்னு கேட்குறேன். அப்ப நிஜமா இல்லையா? கனவா கண்டேன். அப்பதான் பேருக்கு பட்டு மாமியாங்களும் நீனா சண்டை போட்டு தண்ணி எல்லாம் உன்னை தள்ளி விடுறாங்கடி. பட்டு மாமியாங்க நீ தண்ணி எல்லாம் குதிச்சு குதிச்சு உழுவுற. அவங்க அடிக்க நீ கத்துற, அவங்க கத்துறாங்க. சண்டை வளர்க்குற மாதிரியே நான் கனவு கண்டிருக்கேன் பேருக்கு. நான் உண்மையிலேயே நீ தான் சண்டை வளர்க்குற அவங்களோட. அவங்க இங்க வந்து சண்டை வளர்க்குறாங்க பேருக்குன்னு பயந்து போய் எந்திரிச்சேன்டி. நல்ல கனவு வந்துச்சு உனக்கு, கனவு. பைத்தகொலி மனுஷனே, நான் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு நாங்கள் 3 பேரை கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன். போவாதேங்க. நானும் பயந்து தட்டு கட்டி போயிட்டேன். கனவு கண்டிருக்கிறேன். அதான் அந்த பொம்பளை நானும் அடிச்சுக்கிற மாதிரி. நான் எங்கே அன்றைக்கி தான் சண்டை வளர்த்து அந்த பொம்பளை ஓடி வச்ச சண்டை வளர்த்து விட்டு இப்போ எங்கே நாங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு நிற்கிறோம். அந்த பொம்பளை எங்கேயா இருக்கு? அப்ப இந்த பொம்பளை இங்க இல்லையா? கனவு தான் கண்டிருக்கேன் பேருக்கு. மாமா அவங்க இங்கெல்லாம் இல்லை, கனவு கண்டுட்டு நீங்கள் அலறி இருக்கீங்க. ஆமாப்பா, அவங்க தான் ஊருக்கு போய் 1 வாரம் ஆகுது. நீ கனவு கண்டீங்களா அம்மா அடிச்சுக்கிற மாதிரி? அன்னைக்கு சண்டையே இத்தனை நாள் சென்று மாமா நினச்சி பார்த்துருக்கு. நான் நினச்சி 1 வாரத்துக்கு மேலே ஆக போகுது. இப்போ போய் நினச்சி பார்த்துச்சு. பாய்த்தகொலி மனுஷன் கூறு கட்டு போயிட்டான், கூறு கட்டு. பாட்டி, தாத்தா அப்படி ஏசுற நீனு? அது கனவு கண்டுட்டு தானே அலருது. உனக்கு என்னமோ எதன்னு சொல்லிட்டு கத்துது. ஆமாம் பெரியம்மா, அவங்க அன்றைக்கி சண்டை போட்டதை நினச்சிட்டு கனவு கண்டுட்டு உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னு சொல்லிட்டு கத்துது. நீங்கள் பெரியம்மா அப்படி பேசுறீங்க பெரியப்பா அப்படி. பேசாமல் என்னடி செய்யுது? கனவு கட்டு இப்படி ஆளாடுறான் மனுஷன். வெளியே 8 வீட்டுக்கு காதில் விழுவுற மாதிரி. தெருவுலேருந்து எல்லாம் ஒடியாந்துறாங்க பாருக்கு. என்னமோ ஏதாண்டு எப்படியா கத்துவான் வர மனுஷன்? ஏன்டி கனவு கண்டுட்டு பயந்துட்டேன்டி. உன்னை போட்டு அந்த பொம்பளை அடிச்ச மாதிரி நான் கனவு கண்டேன்டி. தண்ணி இல்லை உன்னை பிடிச்சி தள்ளி விட்டுருச்சுடி. தெரியுமா? தண்ணியை நீ மேல அது ஊத்துற, அது மேல நீ தண்ணியை ஊத்துற. எனக்கே வாயிலாம் ஓலதுடி. அது மேல நீ தண்ணியை ஊத்துற, உன் மேல அது தண்ணியை ஊத்துது. உன்னை பிடிச்சி தண்ணி எல்லாம் தள்ளி விட்டுருச்சுடி. எங்கேயா பிடிச்சி தள்ளி விட்டு நீ கத்துற. உன் தலைமுடியெல்லாம் பிடிச்சி இழுக்குது. அது முடிய நீ இழுக்குற, நீ முடியாது இழுக்குது. 2 பேரும் எப்படி சண்டை போட்டுருங்க தெரியுமா? அதை பார்த்துட்டு தான் நான் பயந்து போயிட்டேன். நல்லா பயந்து போனேன். பகல்லலாம் தூங்குனா இதான் கனவு தான் வரும். பட்ட பகல்ல எவனாச்சும் படுத்து தூங்கிக்கிட்டு பட்ட பகல்லையே கனவு கண்டுறேன். பகல்லையே கனவு அவனுக்கு. என்னம்மா அப்பா அப்படி சொல்கிறாரு? உண்மையிலே அந்த பொம்பளை திரும்ப வந்து உன்ட்ட சண்டை கண்டு வளர்க்குது என்னமோ தெரியுமா? ஏன்டி நீங்கள் ஒரு பித்து வலிவா? அந்த மனுஷன் தான் கனவு கண்டேன்னு சொல்லிட்டு உளறிட்டு உட்காந்துருக்கிறாரு. பகலில் படுத்து தூங்கி விட்டு பகல் கனவு கண்டுட்டு உட்காந்துருக்கிறாரு. நீங்களும் பேசுறீங்க அவர் கண்டதை கனவை போய். சாமா இருங்கடி, நான் மார்க்கெட்டுக்கு போகிறதா நேரம் ஆகி தொலைஞ்சிருச்சு. பித்துவாளி மனுஷன் எப்படி வந்து காலறான் மனுஷன்? ஏத்த மாமா ஏசாதீங்க அத்தை, கனவு கண்டுட்டு தானே அலறி இருக்கு. நல்லா கனவு கண்டான் மனுஷன்.